Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான அதே மாதிரி சூப்பரான ஈஸி மெத்தட்ல ரெண்டு மெத்தட்ல செஞ்சிருக்கோம். ஜவ்வரிசியை காய்ச்சி செஞ்ச வடகம். இது ஜவ்வரிசியை காய்ச்சாம நமக்கு இந்த முத்தா வருது இல்லைங்களா, இந்த மெத்தட்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்ச வடகம். ரெண்டு மெத்தட்ல செஞ்சிருக்கோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தட். ரொம்ப நேரம் நீங்க இது கஷ்டப்பட வேண்டாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம அந்த கஞ்சி காய்ச்சி செஞ்சோம் இல்லைங்களா, அந்த வடகம். இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நல்ல இந்த எக்ஸிபிஷன் அப்பளம்லாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். இந்த வடகம் ரெண்டும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா தெரியும். இதில் முத்தா தெரியுது ஜவ்வரிசி, இதில் வந்து நல்லா அரைச்சி கூழ் மாதிரி இருக்குது பாருங்க. இதுதான் இதோட டிஃப்ரென்ஸு. இந்த வடகத்தை பொரிச்சா நமக்கு இப்படி வரும். சூப்பராக இருக்கு இல்லைங்களா. இது நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், நல்லா கடிப்படும். 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. ஜவ்வரிசி வடகம் சேர்த்துக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைலான் ஜவ்வரிசி கிடையாது. நைலான் ஜவ்வரிசிங்கன்னா நம்ம பாயசம் எல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த ஜவ்வரிசி கிடையாது. இந்த மாதிரி மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க, இது எடுத்துக்கோங்க. நம்ம உப்புமாலாம் செய்வோம் இல்லைங்களா, ஜவ்வரிசி உப்புமா, அந்த ஜவ்வரிசி. இந்த ஜவ்வரிசி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அந்த ஜவ்வரிசி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஜவ்வரிசியில தான் நம்ம வடகம் செய்வோம். ஒரு 1/2 கப் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம கழுவி எடுத்துட்டு வந்துடலாம். கழுவியாச்சு. 2 கப் தண்ணி நம்ம கொதிக்க வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நைட்டு ஃபுல்லாக இது நல்லா ஊறட்டும். நம்ம காலையில் தான் வடகம் செய்ய போகிறோம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சு பாருங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. ஜவ்வரிசி சேர்த்தணும். 2 கப்பு சுடு தண்ணி சேர்த்திருக்கோம். நல்லா கொதிக்கிற தண்ணி தான் நான் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. அதே மாதிரி நல்லா உப்பி பெருசாயிடுச்சு பாருங்களேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். எனக்கு ஒரு பச்சை மிளகாய் காரமே போதும். நம்ம கொஞ்சமாக தான் எடுத்திருக்கோம், அதனால ஒரு பச்சை மிளகாய் போதும். இந்த ஜவ்வரிசிக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். இது நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பார்த்தா தெரியும், நல்லா ஃபைனாக பொடி ஆயிடுச்சு. இந்த பெரிய பீஸ் விட்டுடுங்க. இப்போ இதை வந்து ஜவ்வரிசி கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் அடித்து கலந்து செய்யலாமான்னு கேட்பீங்க. மிக்சியில் கொஞ்சம் ஏற்கனவே அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இது நம்ம செஞ்சோம்னா இட்லி பாத்திரத்திலே ஒட்டி எடுத்துங்க. எடுக்கிறதுக்கும் வர மாட்டேங்குது. அதே மாதிரி நம்ம காய வைக்கவும் முடிய மாட்டேங்குது. ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கு. நான் இதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு செட் ஆகலை. நம்ம மிக்சியில் அடிச்சிட்டோம் அப்படின்னா கூழ் மாதிரி காய்ச்சி தான் நம்ம காய வைக்க முடியும். இப்போ இட்லி பாத்திரத்தில் வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா இது நல்ல பிசு பிசுன்னு அந்த பேன்லேயே ஒட்டிடும், எடுக்க வராது. நம்ம கண்டிப்பாக கூழ் மாதிரி காய்ச்சிட்டு தான் நம்ம வெயில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம செய்யணும். இதுவும் நான் காட்டுறேன். இதுவும் ஈஸி தான். இட்லி தட்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கோங்க. எண்ணெய் தடவுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பூனாக வச்சு விட்டுடுங்க. இதே மாதிரி இன்னொரு தட்டிலையும் தடவிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நைலான் ஜவ்வரிசியில் பண்ண முடியாதுங்க. இந்த மாவு ஜவ்வரிசியில் தான் சூப்பராக வருது. இல்லை மேக்ஸிமம் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு சின்ன லேயர் மாதிரி வர மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. சரி, இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு.
இப்போ நம்ம உள்ள வச்சிடலாம். நல்லா வேகட்டுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். அது வரைக்கும் அது நல்லா வேகட்டும். அதாவது கண்ணாடி பதம் மாதிரி நல்லா வேகணும். அது வரைக்கும் அது அடுப்புல இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். சூப்பரா வெந்துருச்சு. எடுத்துடலாம். இது நல்லா ஆறணுங்க. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் பிளேட்ல இருந்து எடுக்க முடியும். இது நல்லா ஆறணும். ஆற விட்டுடலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். பிளேட் மேல இந்த மாதிரி காடா கிளாத், காடா துணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம இட்லி எல்லாம் வேக வைப்போம் இல்லையா, அந்த துணி. அதை நல்லா ஈரம் பண்ணியிருக்கேன். ஈரம் பண்ணி நல்லா பிழிஞ்சதுக்கு அப்புறம் இது மேல இப்படி போட்டு விட்டுடுங்க. நல்லா வெந்துருச்சு. நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது ஸ்பூன்ல எடுத்தா உடையறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அதனால இந்த மாதிரி அளவா ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்து அப்படி இப்படி போட்டு விட்டுடுங்க. இப்படி இருக்கு இல்லைங்களா, இப்படி எடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். நொங்கு மாதிரி வந்துடும். அப்படியே இப்படி திருப்பி போட்டு விட்டுடுங்க. ஷேப்பு கொஞ்சம் கூட மாறாமல் வந்திருக்கு, தெரியுதுங்களா? மறுபடியும் காட்டுறேன். ஒட்டாமல் சூப்பராக வந்துடுங்க. இதே மாதிரியே அடுத்தடுத்த பேட்ச் ஊற்றி வச்சிடலாம். இந்த கட்டி கட்டியாக வந்திருக்கு பாருங்களேன். இது வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டோம் இல்லையா, போட்டோன்னே ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி விட்டுருக்கணும். அது வந்து அப்படியே இறுகிருச்சு. ஆனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இதுவும் வெந்துடும். நான் எடுத்திருக்க அளவுக்கு ஒரு பச்சை மிளகாய் போதும். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேன். இது கூடவே ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். இது நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சின்ன லெமனா ஒரு லெமன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பாதி நம்ம பிழிஞ்சிடலாங்க. உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா போதும். அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் மீதி பாதியை நம்ம பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். போதுங்க, புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கு. இந்த மாதிரி பெரிய பீஸ் எல்லாம் எடுத்துடலாம். இது வந்து நான் ஏற்கனவே காட்டினேன் இல்லைங்களா, கொஞ்சம் அரைச்ச ஜவ்வரிசியை அரைச்சு இதில் நான் சேர்த்திருந்தேன். அதை நான் இப்படி ஒரு சாஸ்பேனில் ஊற்றிருக்கேன். இது கூட ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்படி கஞ்சி மாதிரி இருக்கு இல்லைங்களா, இது வெந்ததுக்கு அப்புறம் அப்படியே கண்ணாடி பதத்துக்கு மாறணும். அது வரைக்கும் கிண்டிட்டே இருக்கலாம். பாருங்க, இதுதான் வந்து பதம். கீழே ஒட்டவும் இல்லை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு கிளாத், காட்டன் கிளாத் போட்டுக்கோங்க. தட்டு மேலே போட்டிங்கன்னா அப்படியே ஊற்றி 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 நம்ம காய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து இன்னைக்கு சொலுகு மேலே தான் பண்ணுறேன், முரத்து மேலே தான் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா காலியாயிடுச்சு. அவ்வளோதாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இட்லி தட்டில் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை விட நம்ம காய்ச்சி பண்ணுறது தான் நமக்கு சீக்கிரம் பண்ண முடியும். இப்போ இட்லி தட்டில் பண்ணிங்கன்னா அதை ஊற்றி
ஒரு 8 10 தான் நம்மளால ஊற்ற முடியும். ஊற்றிட்டு அது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்மளால அதுலேருந்து எடுக்க முடியும். அப்புறம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அடுத்தடுத்து ஊற்றுறதுக்கு. இதுவே இந்த மாதிரி காய்ச்சிட்டோம்னா டக்கு 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 டக்குன்னு இப்போ நான் பண்ண இல்லைங்களா, அந்த மாதிரி டக் 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 டக்குன்னு நீங்கள் வாட்ட ஊற்றிட்டே இருக்கலாம். கஞ்சி காய்ச்சிட்டு அந்த கஞ்சி வந்து உங்களுக்கு 6 நாளும் நம்மளால இந்த மாதிரி ஊற்ற முடியும். ரொம்ப ஆறிட்ட ஊற்ற முடியாது. ஒரு வெது வெதுப்பான சூடில் இருக்கிறதுக்குள்ளாரே நம்ம ஃபுல்லாக ஊற்றி எடுத்துட முடியும். இப்போ நான் இதை போய் வெயிலில் வச்சுட்டு வந்துடுறேங்க. இது வந்து நம்ம அந்த இட்லியில் ஊற்றணும் இல்லைங்களா, இட்லி தட்டில், அந்த இதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காஞ்சதுக்கப்புறம் நம்ம பொரிக்கும் போது நான் சொல்கிறேன். காய வச்சுருக்கோம், நல்லா காயட்டும். உங்களுக்கு தூசி விழுகிற மாதிரி இருந்ததுன்னா இப்படி மூடி விட்டுடலாம். எனக்கு இப்போ இது நல்லா காயணும், அதனால் திறந்தே வச்சுருக்கேன். இது 2ல் வந்து எது சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத நான் பொரிக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள், கிறிஸ்பியாக காஞ்சிருச்சு. நீங்கள் இப்படி துணியிலேருந்து எடுக்கணும்னு ட்ரை பண்ணால் எடுக்க முடியாது. அதே மாதிரி தான் இதுவும் நல்லா காஞ்சிருச்சு. எடுத்திங்கன்னா உடஞ்சிரும். ஸோ என்ன பண்ணணுன்னா, நான் இந்த மாதிரி உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி எடுத்தேன்னு காட்டுறேன். இப்படி முறம் வச்சுக்கோங்க. அது இந்த பக்கத்தை இப்படி திருப்பி போட்டுடுங்க. திருப்பி போட்டுட்டு நம்ம இட்லியெல்லாம் எடுப்போம் இல்லைங்களா, தண்ணி தெளித்து எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ நம்ம தண்ணி தெளித்து தான் எடுக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க, அது ஊறட்டும். இது 2 நிமிஷம் விட்டுடலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம், துணி ஊறினதுக்கப்புறம் அப்படியே நம்ம உரிச்சு எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா விட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்படியே நம்ம அந்த துணியை பிடிச்சி இழுத்துட்டே இருந்தோம்னாலே அதுவே தன்னால் மேலே வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. துணி நம்ம இந்த மாதிரி நல்லா ஈரம் பண்ணிட்டோம்னா ஈஸியாக எடுக்க வந்துடும். டக் டக்குன்னு எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு காட்டுறேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஃபுல்லாக எடுத்தாச்சு. இதெல்லாம் மறுபடியும் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஓரத்தில் வச்சு விட்டுடுங்க. நல்லா மொறுன்னு காஞ்சிடும். இது லேசாக தான் ஈரமாக இருக்கும். நம்ம அந்த தெளித்த தண்ணி துணியில் தான் இருக்கும். நம்ம துணியில் தண்ணி தெளித்தோம் இல்லைங்களா, அந்த ஒரு ஈரம் தான் இருக்கும். சீக்கிரம் காஞ்சிடும். இது காஞ்சதும் உங்களுக்கு நான் வடகம் பொரித்து காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இது வந்து நம்ம முழுசாக ஜவ்வரிசியை போட்டோம் இல்லைங்களா, அந்த வடகம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதையும் பொரித்து காட்டுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஜவ்வரிசியை காய்ச்சி செஞ்சோம் இல்லைங்களா, அந்த வடகத்தை பொரிக்க போறேன். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த வடகத்தை நான் பொரிக்க போறேன். இந்த வடகத்தில் முத்தா இருக்கும் ஜவ்வரிசி, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பொரிச்சு காட்டுறேன். பார்த்தா தெரியும், நல்லா முத்தா இருக்கு இல்லையா. இந்த வடகம் தான் நம்ம இட்லி பானையில் வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த வடகம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.